தளபதிக்கு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. சோ என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசார் விசாரணைக்காக கூட்டிட்டு போய் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த சம்பவத்துக்கு தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு மாற்ற கோரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஜூலை 3ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துல போராட்டம் நடத்துறதா சொன்னாங்களோ அதே இடத்துல அதே தேதியில வேற ஒரு போராட்டம் நடக்குது, அதனால அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்லிட்டாங்க. இதனால தமிழக வெற்றி கழகமும் போராட்டத்தை வேற தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. சோ வேற தேதியில போராட்டத்தை நடத்துறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தினர் மறுபடியும் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டாங்க. ஆனா இந்த தடவையும் காவல்துறை அனுமதி கொடுக்கல. இந்த நிலைமையில சென்னையில போராட்டம் நடத்த காவல்துறைக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படின்ட்டு தாவேக தரப்புல இருந்து சொல்லும் போது நீதிபதி வேல்முருகன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. தளபதிக்கு கிடைச்சிருக்க முதல் வெற்றியா தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டத்துக்கு அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவை எடுத்து காவல்துறையும் தாவேகாவினர் போராட்டத்துக்கு இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க. சென்னை சிவானந்தா சாலையில இந்த போராட்டத்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எந்த தேதியில இந்த போராட்டம் நடக்க போகுது அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் சார்பா இனிமேல் அறிவிப்பாங்க. ஓகே நண்பா, திமுகவோட சூழ்ச்சிக்கு நீதிமன்றம் மூலமா தளபதி ஆப்பு வச்சிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.